ஓகே. அப்ப நாங்க இப்ப பார்க்க வேண்டியது என்ன? 20. ரைட். 20க்கு என்ன சொல்ற? சொல்லுங்க பார்க்க. சொல்லிட்டு போங்களே. 20க்கு அரபால என்ன சொல்ற? இஷ்ரூன். ரைட். சரியா எழுதணுமா? இப்ப நிறைய பேர் வந்து இப்போ 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு கூட ஒரு கேள்வியா இருக்குது. சரி. இஷ்ரூன். சரியா? அவருக்கு 30. 30 எப்படி எழுதுற? 30 சலாசூன். சரியா? சலாசூன். ஓகே. அப்புறம் 40. 40 எப்படி எழுதுற? அர்பஊன். 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 அப்புறம் 50. 50 ஹாமிஸ் அல்ல மகன். ஹாமிஸ் அல்ல 5வது. ஹம்சூன். 50 எழுதுற ஹம்சூன். அடுத்தது 60. 60 எப்படி எழுதுற? சித்தூன். ஓகே. சித்தூன். சித்தூன். அடுத்தது 70. 70 எப்படி எழுதுற? சபூன். சரியா? சபூன். ஓகே. சபூன். அடுத்து 80. 80 எப்படி எழுதுற? சமானூன். சாவ சமானூன் அண்டு எழுதுற. அப்புறம் 90. 90 எப்படி எழுதுற? திஸ்ஊன். ஓகே. திஸ்ஊன். ஓகே. வெரி குட். அப்ப இதை நீங்க எழுதிக்கொள்ளுங்கள. சரியா? ரைட். ஓகே. இஷ்ரூன், சலாசூன், அர்பஊன், ஹம்சூன், சித்தூன், சபூன், சமானூன், திஸ்ஊன். சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் நீங்க ஒரு விஷயம் பாருங்க. எல்லாமே அந்த நீங்க நீங்க படிச்ச ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தா அவளுக்கு விளங்கும் எல்லாம். இஷ்ரூன் இப்படித்தான் வந்திருக்குது. இஷ்ரூன். ஏன்னா சலாசூன் என்ன அது எதை மாதிரி இருக்குது? அர்பஊன் வாவுனூன் வந்திருக்குது. எதை மாதிரி இருக்குது? அப்ப ஹம்சூன். சொல்லுங்க பார்க்க. சித்தூன் ஏதோ ஒன்று படிச்ச மாதிரி இல்லையா? வாவுனூன் என்ன எதோட சம்பந்தப்படுத்த? பெண்பால். பெண்பாலா ஆண்பாலா? ஆண்பால் பன்மை. ஜம்உல் முதக்கரி சாலிம். ஜம்உல் முதக்கரி சாலிம். அந்த மாதிரி இருக்குதா இல்லையா? ஓகே. அப்ப ஜம்உல் முதக்கரு சாலிம் அதுகளை தெரியும். உதாரணமாக முதரிசூன். ஏன்னா வாவ் நூல்ல முடிகிற பன்மகள் தான் ஜம்உல் முதக்கரு சாலிம். முதக்கரு சாலிம் என்று சொல்றது முதரிசூன். சரியா? ரைட். ஓகே. முஸ்லிமூன், முஃமினூன், கானித்தூன், சாபிரூன். சரி. ஜம்உல் முதக்கரு சாலிம். அப்ப நீங்க அந்த சட்டம் படிச்சுக்கிறதால அதே மாதிரி தான் நீங்க சட்டங்கள் பிரயோகமாகும். அதை நாங்க பார்ப்போம். இதை பொறுத்த மட்டும் இந்த இலக்கங்களை பொறுத்த மட்டும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இன்றி ஒரே மாதிரி தான் வர்றது. உதாரணமாக இஷ்ரூன தாலிபன். ஓகே. இஷ்ரூன தாலிபன் அப்படித்தான் எழுதுற. ரைட். இஷ்ரூன தாலிபன். இங்கேயும் ஒரு மேல தான் நாங்க எழுதுறது. எப்படி எழுதுற? ஒரு மேல தான் எழுதுற. சரியா? பெண்பால் எழுதக்குள்ள எப்படி எழுதுற? பெண்பால்ல இஷ்ரூன தாலிபத்தன் 20 மாணவிகள். இஸ்ரூன தாலிபத்தன் என்று எழுதுற. அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. சரியா? இஸ்ரூன தாலிபன், இஸ்ரூன தாலிபத்தன். சரி. இப்ப நான் அவள்கிட்ட குயிக்கா நீங்க சொல்லிட்டு போங்க பார்க்க. 40 மரங்கள். எப்படி சொல்ற? 40 மரங்கள். அர்பஊன ஷஜரத்தன். அர்பஊன ஷஜரத்தன். 60 பேனைகள். வெரி குட். 80 வீடுகள். சமானூன பைத்தன். 90 ஆசிரியர்கள். முதரிசன். ஆசிரியர்கள் என்றாலும் முதரிசத்தன். அதுல ஏது மாற்றங்கள் இருக்குதா? இல்லையா? அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரியா? அதாவது ஆண்பாலா வந்தாலும் பெண்பாலாக வந்தாலும் அந்த இந்த இலக்கங்களை பொறுத்த மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி. ஓகே. ரைட். அது கிளியர் அவளுக்கு. இதே நேரம் நீங்க இப்ப இப்படி பாருங்க. நாங்க இப்ப 3 நிலைமைகள்ல பார்க்கணும். ஒன்று ரஃபுடைய நிலைமையில பார்க்கணும். உதாரணம் பார்க்கணும். அடுத்தது
ஜர்ருடைய நிலைமையில உதாரணம் பார்க்கணும். அடுத்தது நஸ்புடைய நிலைமையில பார்க்கணும். சரியா? இப்படி வாரணத்தை பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க ஜம்முல் முதக்கரி சாலிம் படிச்சது ஞாபகம் வரணும். ரைட்? இப்போ நான் உதாரணமா சொல்றேன்னு ரைட், வகுப்பறையில் 20 மாணவர்கள் இருக்கின்றார்கள். நான் மாணவர்களை வச்சுக்கொண்டே சொல்லிட்டு போறேன். அப்ப ஃபில் ஃபஸ்லி சரியா இஸ்ரூன தாலிபன், இஸ்ரூன தாலிபன் என்று வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ரஃபுடைய நிலைமையில உங்களுக்கு தெரியும் வாவ் நூன் தான் வரும் இல்லையா? வாவ் வரும், அப்படித்தானே? வாவ் வரும். ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில், வகுப்பறையில் இஸ்ரூன தாலிபன், தாலிபன் என்று வரும். சரி, இப்போ நான் இதே உதாரணத்தை உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டிய சொல்றேன். நான் 20 மாணவர்களுக்கு சலாம் சொன்னேன். அப்போ உங்களுக்கு தெரியும் சல்லம் து, நான் சலாம் சொன்னேன். அலா இஸ் 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 ரீன, இஸ்ரீன தாலிபன். ஓகே, விளங்கினா? இஸ்ரீன தாலிபன். பின்னடத்துல நாங்க யா வருது இஸ்ரீன தாலிபன். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஜம்முல் முதக்கரி சாலிம் நீங்க படிக்க கொள்ள ஜர்ருடைய நிலைமையில நஸ்புடைய நிலைமையில அந்த வாவ் எதாக மாறும்? படிச்சுக்கிறீங்களா இல்லையா? படிச்சுக்கிறதானே? படிச்சுக்கிற. ரைட், ஓகே. அப்ப சல்லம் து அலா இஸ்ரீன தாலிபன். சரியா? ரைட், அதாவது நான் 20 மாணவர்களுக்கு சலாம் சொன்னேன். அப்ப இன வந்து அலா வந்தா, அலா வந்தவங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு ஜர். ஏன்னா ஹர்ஃபு ஜர். அப்ப அலா வந்தால் நாங்க என்ன செய்யணும்? இந்த ஜர்ரு செய்யணும். இப்ப ஜர்ரு செய்யக்கொள்ள ஜம்உல் முதக்கர் சாலிம் வடிவத்தில் வந்திருக்கிற இந்த இலக்கமும் எப்படி செய்யும்? அந்த வாவ் நீக்கப்பட்டு யாவாக மாறும். அலா இஸ்ரீன தாலிபன். ரைட், சிம்பலா ரஐது. ஓகே, நான் கண்டேன். ரஐத்து, நான் கண்டேன். எப்படி வரும்? இஸ்ரீன, இஸ்ரீன தாலிபன். நான் 20 மாணவர்களை கண்டேன். சரியா? பிகினையும் வந்து யா வந்திருக்குது. ரஐத்து இஸ்ரீன தாலிபன். ஏன்னா ரஐத்துன்னா நான் கண்டேன், எதை கண்டேன் அல்லது யாரை கண்டேன் என்று வரக்குள்ள மஃபூல் பிஹி வரும். மஃபூல் பிஹி எப்போதும் நஸ்பு செய்யப்பட்டதாக வரும். மஃபூல் பிஹி எப்போதும் மன்சூபாக வரும். ஏன்னா நஸ்பு செய்யப்பட்டதாக வரும். எனவே நஸ்புடைய அடையாளம் ஜம்முல் முதக்கரி சாலிம்ல என்ன? யா, வாவு நீக்கப்பட்டு யா வாரது. சரியா? இப்போ இது தாலிபன் தானே? ரைட், இதுவே நீங்க என்ன செய்யலாம்? பெண்பாளுக்கும் இதே இதை போடலாம். உதாரணமாக வகுப்பறையில் 20 மாணவிகள் இருக்கின்றார்கள் என்றால் பில் ஃபஸ்லி இஸ்ரூன தாலிபத்தன் என்று வரும். நான் 20 மாணவிகளுக்கு சலாம் சொன்னேன். சல்லம் து அலா இஸ்ரீன தாலிபத்தன். நான் 20 மாணவிகளை கண்டேன். ரஐது இஸ்ரீன தாலிபத்தன் என்று வரும். இப்போ விளங்கினா அவளுக்கு? யாருக்காவது விளங்காமல் இருக்கிறா? சொல்லுங்க பார்க்க, யாரும் சரி விளங்காத பகுதி இருக்குதா? இல்ல. சரி, இப்ப நீங்க இதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? உதாரணங்கள் எழுதி கொண்டு வரணும். சரியா? இப்ப ஒரு மாதிரி சொல்ற உதாரணங்கள் கொஞ்சம் குயிக்கா சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்க. கட கட கட. பாடசாலையில் 30 சரி மரங்கள் உள்ளன. குயிக்கா சொல்லுங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொன்னாலே போதும். அடுத்த நான் 40 சரியா? இப்படியா வார 40 புத்தகங்களை வாசிக சாலையில் வாசித்தேன். சொல்லுங்களே. அடுத்தால் நான் 50 பேனைகளை வாங்கினேன். நான் 50 பேனைகளை வாங்கினேன். அடுத்தால்
80 மரங்களை வெட்டினேன். யாரு? நானா? ஓ. சரி, நான் எனது தந்தை சரியா 80 மரங்களை வெட்டினார். ஓகே, வெரி குட். அடுத்து நட்டினார்னு போட்டா நல்ல வெட்டினார் என்னத்தை விட மகன் ஓ. அப்படி போடுவோம்னா நட்டினார். ரைட், அடுத்தது குயிக்கா வாக்கியம் ஒன்று வந்திருக்குதா? இல்லை, 100க்கு மியத்துன்னு சொல்றேன். நாங்க 100 போகலைன்னா அடுத்து எனது சகோதரன் 60 கதைகளை வாசித்தான். எனது சகோதரன் ரைட் எனது சகோதரன் 60 கதைகளை வாசித்தான். ரைட், அடுத்தது எனது நண்பி 40 இனிப்புகளை வாங்கினார். இனிப்புகளுக்கு என்ன சொல்றது? ஹல்வா. அல்வா. ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். பெண்பாலனா? பெண்பால். ரைட், பெண்பால். வேற டைம் முடிய போகுது. சரி, டைம் முடிஞ்சா வாட்ஸ்அப் குரூப்ல ஆளுக்கு ஒரு வாக்கியம் போடணுமா? சரி, இந்த வாக்கியங்களோட சேர்த்து வாட்ஸ்அப்ல கட்டாயமாக நீங்க ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வாக்கியம் தமிழ்ல டைப் பண்ண தெரியும் தானே? இன்ஷா அல்லாஹ் டைப் பண்ணி போடுங்க. சரியா? குரூப்ல விளங்கினா